இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க எனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும் ஒரு தலைப்பு என்னன்னா, 5 மனிதர்கள் 5 மரங்கள். புதுமையா இருக்குல்ல? 5 மனிதர்கள் 5 மரங்கள். ஆமென். அதை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் மனிதர்களை மரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். மார்க் 8:24 அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வையை கொடுக்க அற்புதம் செய்கிறார். அப்பொழுது அவன் சொல்றான், நடக்கிற மனுஷர் எப்படி பார்க்கிற? மரங்களை போல. மனிதனை எதற்கு ஒப்பிட்டு காண்பிக்கப்படுகிறது? மரங்களுக்கு. முதலாவது ஒரு மனிதன் மரத்துக்கு ஒப்பிட இல்லை, மரத்துக்கு பின்னணையில் ஒளிந்து கொண்டிருந்த மனிதன் யார் தெரியுங்களா? ஆதாம். யாருங்க? முதல் மனிதன் ஆதாம். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6-8 பிறகு நாம் வாசிக்க போகிறோம். 2வது மனிதன் சகேயு. அதை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா 19:1-10 வரை. பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் எடுத்து பார்க்கணும், இல்லைன்னா ஒரு பைபிள் வாங்கி கொள்ளணும். ஆமென். பைபிள் வெளியேற பெற்ற புத்தகம், அதற்கு ஈடு இணையே இல்லை. அதனால் உங்கள் கரங்களில் வேதாகமும் இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இன்றைக்கே நீங்கள் புக் ஸ்டோரில் போய் என்ன செய்யலாம்? ஒரு வேதாமத்தை வாங்கிட்டு போகலாம். அது நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ் அளவுக்கு அவ்வளோ விலையா இல்லை, அது கம்மி விலை தான். ஆமென். ஆனால் இது எல்லாத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. ஆமென். 3வது மனிதன் நாத்தானுவேல். நாத்தானுவேலை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 45-51 வரை நாம் பார்க்க போகிறோம். 4வது மனிதன் என்று சொல்வதை விட மனுஷகுமாரன், அவர்தான் என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவிலே தொங்கினவர். அது கலாத்தியர் 3:13 அதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 5வது மனிதர் யார் தெரியுங்களா? பகல பாசல் நீங்களும் நானும் தான் 5வது மனிதர்கள். ஆமென். மரத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ள மனிதர்கள் நாம தான். சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். யாரவன்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவனே. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 5 மனிதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 5. முதல் மனிதன் ஆதாம், 2வது சகேயு, 3வது நத்தானுவேல், 4வது என் இரட்சகர் மனித அவதாரத்தில் வந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, 5வது என்னை மரத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 5. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஓகே. இந்த முதல் மனிதன் ஆதாம். ஆதாமை தேவன் தம்முடைய கரத்தினாலே சிருஷ்டித்தார். மண்ணை எடுத்து அவனை மனிதனாய் சிருஷ்டித்து அவன் நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மனுஷன் குரங்குலேருந்து வரலங்க, தேவ கரத்தில் படைக்கப்பட்ட மனிதன். இன்னைக்கு விஞ்ஞானம் தவறாக குழப்பிட்டு மக்களை தவறாக சில காரியங்களை நினைக்க வைக்கிறது. மனுஷன் குரங்குலேருந்து வரலை. ஆமென். மனுஷன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். முதல் மனிதன் ஆதாம் தேவனுடைய கரத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டவனாய் அவன் தேவனுடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அவனை சிருஷ்டித்த ஆண்டவர் அவன் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அழகான உலகத்தை சிருஷ்டித்து இந்த உலகத்தை ஆண்டுக்குள் என்று அவன் கரத்திலே அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார்.
ஆண்டவர் உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஆமேன். ஹல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருக்கார். நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறார். நமக்காக நன்மையானவைகளை செய்கிற நல்ல ஆண்டவர் தான் நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆதாமை சிருஷ்டித்து அவனுக்கு ஏற்ற துணையும் ஒரு ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி, ஆனால் அந்த தோட்டம், அழகான ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் அவளுக்காக ஏற்படுத்தி, அந்த தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? 2 மரத்தை நடுவில் வச்சிட்டார். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க. நடுவில் என்ன வச்சாரு? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் அப்புறம் ஜீவ விருட்சத்தையும் ஆண்டவர் நடுவில் வைத்து மனுஷனுக்கு என்ன கட்டளையிட்டாரு? அதை தொடாதே சாப்பிடாதேன்னு சொன்னார். ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதை தான் மனுஷன் என்ன செய்கிறான். அது அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதுதான். எதெல்லாம் நல்லது இல்லையோ அது பின்னாடி தான் அவன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். ஆமேன். பக்கத்தில் பசங்க, தேவன் நலமானவைகளை நமக்கு கற்று தருகிறார். நலமானவைகளை பின்பற்ற நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. ஆனால் மனுஷனோ தனக்கு உபாய தந்திரங்கள், தனக்கு தேவையற்ற காரியங்களில் ஈடுபட அவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கல யாருக்கு அதிகமாக செவி கொடுக்கிறான்? சாத்தானுக்கு. சாத்தான் நயவஞ்சகமாய் அவனிடத்துல பொய்யெல்லாம் சொல்லி அவனுக்கு அந்த கனியை புசிக்க வைத்தான். முதல்ல யார் ஏமாந்தது? சத்தமா சொல்லுங்க சகோதரிகள். ஏவாளை ஏமாந்தார். ஏமாந்த கேஸ் ஏவாளை தான் முதல்ல அவன் ஏமாற்ற பார்க்குறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்குறதெல்லாம் பொண்ணுன்னு நினச்சிட்டு ஓடிடாதீங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாய் கவனித்து பின்பற்ற வேண்டும். ஆமேன். ஓகே. இப்படி சாத்தானுக்கு ரொம்ப தந்திரங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவனுக்கு தந்திரம் ரொம்ப ஜாஸ்தி. அவன் ஏமாத்துகிறவன், பொய்யன். ஆமேன். அவன் சொல்லுவதெல்லாம் என்னங்க? பொய்யை மெய் மாறி ஒரு ஷோ பண்ணுவான், மெய் மாறி அதை காட்டுவான். ஆனால் அவன் காண்பிக்கிறதும் அவன் சொல்லுவதெல்லாம் பொய். சத்தமாக சொல்லுங்க, அவன் சொல்லுவதெல்லாம் பொய். அதை கேட்டு என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போகக்கூடாது. அந்த ஏவாள் மாத்திரம் அதை புசிக்கலை, கூட என்ன பண்ணா? ஆதாமையும் புசிக்க வைத்தான். நான் முழு கதைக்கும் போல நீங்கள் வீட்டில் போய் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. ஆதாமையும் புசிக்க வைத்தான். ஆதாம் தன் மனைவியை பிரியப்படுத்தவே புசித்தாரோ இல்லை உண்மையாக தான் அவர் விரும்பி புசித்தாரோ தெரியலை. அவரும் அதில் இணங்கிட்டார். 2 பேரும் தேவ கட்டளைக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ, மீறி போனார்களோ, இதுவரை அவர்கள் பேரிலே போர்த்தப்பட்ட மகிமை அற்று போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, மகிமை. எப்பெல்லாம் தேவ கட்டளையை மீறுகிறோமோ என்னத்தை இழந்து போயிடுறோம்? தேவ மகிமையை இழக்கிறோம். அவங்க தேவ மகிமை அவங்கள விட்டு விலகினதும் தான் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் தேவனை, இதுவரை தேவனோடு நடந்து தேவனோடு சஞ்சரித்தவர்கள் இப்பொழுது அவர்கள் ஒளிந்து பயந்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். 9 சேர்த்து. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வாசித்தது நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன்.
2 பேரும் தேவனுடைய கட்டளை மீறி கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினதினாலே தாங்கள் நிர்வாணிகள். இதுவரை மகிமை மூடி இருந்தது, இப்பொழுது மகிமை அற்று போயிற்று. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்ததும் அவர்கள் விருட்சங்களுக்குள்ளே, விருட்ச மரங்களுக்கு மத்தியிலே ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் behind the trees, என்ன, மரங்களுக்கு மத்தியிலே பின்னணையிலே ஒளிந்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் எப்பொழுதும் போல பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் இவங்க 2 பேரோட வாக்கிங் போவார். நல்லா பேசிக்கிட்டு சந்தோஷமாக உறவாடிக்கிட்டு போயிட்டு இருக்கிற அந்த இன்பமான நேரம், அந்த அனுபவம் அவர் எப்பொழுதும் போல அன்னைக்கு வந்தார். வந்து பார்த்தா 2 பேரையும் என்ன செய்யலை, காணலை. 2 பேரையும் காணலை. இப்போ ஆண்டவர் குரல் கொடுக்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் தேடுகிற தேவன், அவர் அறிந்திருக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதற்காக இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டோம்னா தேவனோடு உறவாட, தேவனோடு ஐக்கியம் கொண்டு வாழ. ஆமென். அவரோடு கூட அந்த ஒரு உறவில் வாழ தான் தேவன் நம்ம இந்த பூமியில் படைச்சார். ஆனால் சாத்தானுக்கு அது பொறுக்கலை. அந்த உறவை முறிக்க தான் அவன் சில பொய்களை எல்லாம் சொல்லி மனிதர்களை ஏமாற்றி அந்த உறவிலிருந்து பிரித்து விட்டான். இதான் இன்னைக்கு சாத்தான் செய்கிற பெரிய தந்திரம். இன்னைக்கு தேவனோடு நாம் வைக்க வேண்டிய உறவை சரியாக கட்டி காக்க முடியாமல் நம்ம அதை இழக்கும்படியாக சாத்தான் ஒவ்வொரு நாளும் சூழ்ச்சி பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் அதை தான் அவன் அட்டம் பண்ணுறான். நம்ம தேவனோடு இணைந்திருந்தா நம்மளுடைய மகிமை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதமே சூப்பருங்க. அதை இழந்து விடத்தான் நம்ம ஒன்றும் இல்லாமல் மாறணும் தான் சாத்தான் ட்ரை பண்ணுறான். யாருடைய சத்தத்தை கேட்போம்? சத்தமாக சொல்லுங்க, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஆமென். இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா தேவ மகிமையை நம்ம விட்டு எடுத்து விட பார்க்கிறது. ஆமென். தேவ மகிமையை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடவே கூடாது. ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற அந்த குரல் இன்றைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து, என் மகளே, என் மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை நான் காலையில் தேடிட்டு வரேன், ஜெப நேரத்தில் தேடிட்டு வரேன், ஆராதனை நேரத்தில் தேடிட்டு வரேன், வேதம் வாசிக்கும் போது தேடிட்டு வரேன். நீ சும்மா வாயை திறந்து பாடுற தவிர உன் இதயமோ என்னோட ஒட்ட மாட்டேந்து. நீ சும்மா மணுமணுன்னு ஜாம் பண்ணுற தவிர உன் இதயமோ என்னோட ஒட்டலை. நீ எங்கே இருக்கிறாய் என்ற குரலை ஆண்டவர் இந்த காலவெளியிலையும் கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உங்கள் முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய கரத்தை நான் பிடிக்கணும், உம்மோடு நான் நடக்கணும். அந்த வாழ்வுக்கு இணையாய் பூமியில வேறொரு வாழ்க்கை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த ஏனோக்கு இருக்கிறான் பாருங்க, அவன் நல்லா தேவனை அறிந்து புரிந்து தேவனோடு சஞ்சரித்து அந்த உறவிலே மகிழ்ந்து தேவனோடவே இருந்தபடினால ஒரு நாள் பார்த்தாரு, இவனோடு இருக்கிறது எத்தனை இன்பமாக இருக்குன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. பூமியில் இருந்திருந்தான் ஒருவேளை சாத்தான் அவனை ஏமாற்றி ஏதாவது பொய்ய சொல்லி அவனை ஆண்டவருடைய உறவுலேருந்து பிரிக்க பார்த்துருப்பானோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட விரும்புகிறார், ஒவ்வொருவரோடு தனித்தனியே உறவு கொள்ள விரும்புகிறார். நீங்க ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரோட பேசணும், நீங்க ஆண்டவரோட பழகணும், நீங்க ஆண்டவரோட நடக்கணும். யார் மூலமோ போகாதீங்க, யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேடாதீங்க. அப்பா பெத்த பிள்ளைகள் நீங்க. ஆமென் சொல்லுங்க, அப்பாவுடைய இரத்தத்துல சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க. தேவனோடு உறவு கொள்ள தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கே ஓட முடியும்? சங்கீதக்காரன் சொல்றாரு, சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் பாதாளத்துக்கு போனாலும்
அங்கே இருக்கிற 139 சங்கீதத்துல 7-12 சொல்லுகிறது, உமாவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், எங்கே நான் மறைய முடியும், எங்கும் போக முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கண்கள் உங்கள் பேரிலே இருக்கு. நீங்க எங்க போறீங்க வரீங்க எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஏக்கமே உங்களை மீண்டும் அவருடைய உறவுக்குள்ளே இழுத்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆதாம் அந்த உறவை இழந்ததுனால அவன் ஜீவனையும் இழந்து விட்டான். மரணம் தான் அவனை ஆண்டு கொள்ள பார்த்தது. ஆமென். ரோமர் 5:12, 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கலாமா? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு மனுஷனால என்ன வந்தது உலகத்துல? பாவம். பாவத்தின் நிமித்தம் என்ன வந்தது? மரணம். பாவத்தின் சம்பளம், சத்தமா சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம். அந்த பாவத்துல ஈடுபடுறவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த பாவம் வலுக்கட்டாயமா அவங்களுக்கு இந்த சம்பளத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே அவங்க வாழ்க்கையில திணித்து கொடுக்கக்கூடிய சம்பளம் என்ன தெரியுமா? மரணம். சத்தமா சொல்லுங்க, மரணம். ஆனா இயேசு நமக்கு ஜீவனை தரதான் இந்த பூமிக்கு வந்தார். மரண பிடியிலிருந்து நம்மை மீட்க வந்தார். ஆமென். 1 கொரிந்தியர் 15:22 சேர்த்து வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவத்தின் மரணத்துக்கு பாத்திரராய் மாறினார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் எப்பொழுது இயேசுவை நம்பி இயேசுவை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஜீவனும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் உயிர்ப்பித்தலும் தேவன் தரக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. முதல் மனிதன் மரம். இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளியை பார்த்தான். பக்கத்தில் பசங்க எல்லாம் மரத்தில் தாங்க ஆரம்பிக்குது. விஷயமே எங்கே ஆரம்பிச்சிருக்கு? மரத்தில் தொடங்கி இயேசு எனக்காக சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மரத்தில் எனக்கு மீட்பை தர இயேசு அதை மாற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? ரெண்டாவது சகேயை பற்றி பார்க்க போகிறோம். சகேயை பற்றி நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டீங்க? வெரி குட். சகேயு எப்படிப்பட்ட மனிதன்? குள்ள மனிதன். அப்புறம் இன்னொன்று மறந்துட்டீங்களே, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். எப்படிப்பட்டங்க? ரொம்ப ரிச் மேன். அவன் குள்ள மனிதனாக இருந்தாலும் செல்வாக்குள்ளவன், நல்ல ஒரு பணக்கார ஐஸ்வர்யம் உள்ளவன். அப்புறம் அவன் ஆயக்காரர்களுக்கு எப்படிப்பட்டவன்? தலைவன். லூக்கா 19 திருப்பி பாருங்க, வேதத்தை திருப்பி 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அவன் வாழ்க்கை குறித்து தான் வேதம் எழுதி வச்சிருக்கு. ஆமென். எனக்கு சகேயை பற்றிய சம்பவம் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் காணப்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியான மனிதனே சகேயு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் பிள்ளை ஆனேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை என்ன செய்யறதில்ல? மாறுவதில்லை. வாழ்க்கை மாறலைன்னா ரட்சிப்பு வந்தது நிச்சயம் அல்ல. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது என்பதற்கு அடையாளமே வாழ்க்கையில மாற்றங்கள். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை, அதுதான் சகேயு வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். சகேயு எல்லாரையும் ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருந்தான், வசூலித்து கொண்டு இருந்தான், தவறா பணத்தை அவன் சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு இயேசுவை சந்தித்தானோ அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் இயேசுவை சந்தித்தா வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் அவன் ஆண்டவர்கிட்ட அவன் என்ன சொல்றான்? அறிக்கையிடுறான். 2 காரியங்கள். என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. யாருக்கு கொடுக்க போற? பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அந்த யாருங்க அவனுக்கு சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லி கொடுக்கல. அந்த உணர்வு தானாய் வருது. பணத்தின் மேல அவனுக்கு இருந்த அந்த மோகம்
அந்த ஆசை ஒரு இமை பொழுதுல இயேசுவை சந்தித்த மாத்திரத்துல பணத்தின் மேல இருந்த நம்பிக்கை, ஆசை எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. அவன் சொல்றான், இருக்கிற பணத்துல நான் பாதி யாருக்கு கொடுத்துட்றேன்? ஏழைகளுக்கு கொடுத்துறேன். இன்னும் பாதியில என்ன பண்ண போறான்னா, எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப நான் செலுத்துகிறேன் என்றான். எவ்வளவு கொடுக்க போறாங்க? நாளத்தனை. ஆமா, நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு சொன்னேன், ஏன் நாளத்தனன்னு என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வட்டியோட ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி கொடுக்குறேன்னு வாக்களித்தான். யோசித்து பாருங்க, சகை ஒவ்வொருத்தரையா தேடி தேடி போய், அவன் நல்ல கணக்கில் கெட்டிக்காரன், குள்ளனா இருந்தாலும் நல்ல அவன் ஞானமுள்ளவன், எல்லா கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சிருந்துருப்பான், யார் யார்கிட்ட ஏமாத்தினன்னு சொல்லி. நான் சில பேருக்கு நல்லா தெரியும் யாருக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நல்லா தெரியும், மனசுல குறுகுறுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க கிட்ட போய் நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும், காரியங்களை என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அப்பொழுதுதான் உள்ளத்துல நிறைவு, சமாதானம், பரலோக சந்தோஷம் வரும். இவன் தேடி தேடி போய் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணத்தை 4 மடங்கு கொடுத்துருப்பானா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, கொடுத்துருப்பானா இல்லையா? கண்டிப்பா கொடுத்துருப்பான். போய், பிரதர், நான் உங்களை அந்த நாளில் ஏமாத்தி நீங்கள் 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய வரியை நான் 2000 வாங்கிட்டேன், இந்தாங்க இப்போ 2000 இல்லை, 4 எத்தனையா எவ்வளோ கொடுக்க போகிறான்? அந்த வாங்குற ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ஆச்சரியமா இருந்திருக்கும். யாருடா கொடுக்கறது என் கையில்? இவன் தான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தான், ஆனால் இவனே என்ன பண்ணுறான்? அப்போ என் கையில் காசை கொண்டாந்து கொடுக்குறானே, இது எப்படி ஆச்சு? என்ன நடந்தது இவன் வாழ்க்கையில? அவன் பின்னாடியே வந்திருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இயேசு அவன் வீட்டுக்கு வந்தார், அவன் இயேசுவை சந்தித்தான், ஆகவே அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது. எத்தனை பேர் இது நிமித்தம் தொடப்பட்டிருப்பாங்க, யோசித்து பாருங்க. எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அப்படி ஏதாகிலும் நடந்திருந்தா நீங்க என்ன செய்யணுமா? 4 மடங்கு சகேயு சொல்றாரு. நீங்க எத்தனை மடங்கு கொடுக்க போறீங்களோ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார். போய் கொடுத்து தீர்த்தீங்கன்னா பரலோகம் அதற்கு மேலே உங்களுக்கு ஆசீர்வாத மழையை பொழியும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுதாங்க பெரிய மாற்றம். ஆமென். சகேயு எந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான்? காட்டத்தி மரத்துல. இயேசு 3 காரியங்களை அவனுக்கு சொல்றாரு. காட்டத்தி மரத்துல உட்கார்ந்திருந்த சகேயுவை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு ஆலயத்துல பார்க்கிற இயேசு வீட்டுக்கு வர விரும்புறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வர விரும்புறார். உங்க வீட்டுல உங்களோட தங்கி இருக்க விரும்புறார். என்றென்றைக்கும் தங்கி இருக்க விரும்புறார். அவரை கூட்டிட்டு போக எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கூட்டிட்டு போய் வெளியே டோர்ல நிக்க வச்சிருவீங்களா? வராதீங்க, கொஞ்சம் வெளியில இருங்க, உள்ள காரியங்கள்லாம் சரி பண்ணணும், ரொம்ப அழுக்கா இருக்கு, அசுத்தமா இருக்குன்ற மாதிரி வெளியில வச்சிருவோமா? இல்ல, இயேசு வீட்டுக்குள்ள வந்தா எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள் மாறிவிடும். ஆமென். அது மகிமையான வீடாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னார். 1 சொன்ன, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு. 2வது, முதல்ல நான் உன் வீட்டுல தங்க வேணும். 2வது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு. பக்கத்தை பசங்க எல்லாமே இன்னைக்கு தான் கொடுக்கிறார் ஆண்டவர். நாளைக்குன்னு எதையும் விட்டு வைக்கல. இன்றைக்கே அவர் வீட்டுக்கு வர விரும்புகிறார். இன்றைக்கே ரட்சிப்பை தர விரும்புகிறார். இயேசு சொன்ன 3வது காரியம் என்னன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல நான் சகேயுவை இழந்து போயிட்டேன். சாத்தான் என்கிட்ட இருந்து இழுத்துட்டு போயிட்டான். எப்படி ஆதாம் ஏவாளை ஏமாத்தி இழுத்துட்டு போனானோ, இந்த சகேயுவுக்கு பண ஆசையை காண்பித்து என்ன பிரசன்னத்துல இருந்தும் என் அன்பில் இருந்தும் இழுத்துட்டு போயிட்டான். ஆனால் நானும் அவனை மீட்டுக்கொள்ள தேடி வந்தேன் என்று இயேசு அந்த சகேயுவை மீட்டு கொண்டார். இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன்னை மீட்டு கொள்ளதா, இழந்து போனதை உன்னை மீட்டு கொள்ளதா இந்த பூமிக்கு நான் இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா.
ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சொத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய சொத்து. உங்களை சொந்தமாக்கி கொள்ளதான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கும் எடுக்கும் முடியாத நன்மைகள், ஆசீர்வாதங்களை என் இயேசு நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எதை அவருக்காக இழக்கிறோமோ, விட்டு கொடுக்கிறோமோ, அதை 100 மடங்கு அவர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியய்யா ஒரு கதை சொல்லுவாங்க. யாருக்கிட்டேயோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பெண்ணு திருடிட்டாராம். இன்னைக்கு இப்போதான் சில பேருக்கு ஞாபகம் வருது ஸ்கூல் டேஸில் என்ன நடந்துச்சு. அது ஆவியானவர் அவருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு உணர்த்தி காண்பித்தாராம். அப்போ உடனே போய் அவர் ஒரு நல்ல கோல்டன் கலர் பேனா வாங்கி அந்த நபரை தேடி போய் அவர் வீட்டில் சந்தித்து, நான் இந்த மாதிரி, அவனுக்கு ஞாபகம் கூட இல்லை, அவர் சிரிச்சிருப்பார், ஏன்பா இதை போய் பெரிய விஷயமா தூக்கிட்டு வரேன்னு. இல்லை இல்லை, இயேசு என் உள்ளத்தில் வந்திருக்கிறார், இப்பொழுது நான் மாற்றப்பட்ட மனிதன் என்று சொல்லி அந்த பேனாவை திரும்பி கொடுத்தாராம். அது ரட்சிக்கப்படாதப்ப திருடினது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் என்ன செய்கிறாரு, உணர்த்தி காட்டுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டும் கூட நிறைய இப்படி குல்மாலாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோல்மால் விதவிதமாக சொல்கிறாங்க. வேலையில் ஈடுபடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உள்ளம் சுத்தமாக இருக்கணும், கைகள் சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கும் ஒரு தீங்கு விளைவிக்க கூடாது. நம்ம தேவ பிள்ளைகளானால் வாழ்க்கை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், சுத்தமாக தூய்மையாய் வைத்துக்கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல், பேச்சு, நடத்தை எல்லாவற்றிலும் தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் அவன் வாழ்க்கையில பார்க்கணும். அவன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டு இருக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய மாற்றம் சகேயு வாழ்க்கையில வந்தது. உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது? சகேயு சொல்லுவான், முன்பு செய்ததை நான் இப்பொழுது செய்வதில்லை. முன்பு பேசின அந்த பாஷைகள் இப்பொழுது என் வாயில பேசுவதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற சில பேர் ஆவியில் நிறைஞ்சிருந்தா கூட கண்டதெல்லாம் பேசிட்டு வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க அந்நிய பாஷை பேசணும் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஒன்றும் அடிச்சுட்டு போகாது, நீங்கள் தான் அடிச்சுட்டு போயிடுவீங்க நரகத்துக்கு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். வாழ்க்கையை சுத்தமாய் வைக்க வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் தூய்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இருதயத்தில் சுத்தமுள்ளவன், மாசில்லாதவன், கைகளை தூய்மையாய் வைத்துக் கொள்பவன். அந்த 15ஆம் சங்கீதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அழகான பதில் அங்கேயே சொல்லப்பட்டுள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது 3ஆம் மனிதனை பார்க்க போகிறோம். 3ஆம் மனிதன் யாருங்க? நாத்தான். நாத்தான் இல்ல, நாத்தானுவேல். நாத்தான். எல்லாம் சொல்லுங்க, நாத்தான். நாத்தானுவேல். இந்த நாத்தானுவேலை குறித்து யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45 51 வரை சொல்லப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போமா? பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதமான சம்பவம் இது. நாத்தானுவேல், பிலிப்பு அவனுடைய ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். பிலிப்பு யாரை கொண்டு வந்து இயேசுக்கு அறிமுகப்படுத்துகிறார்?
நாத்தானுவேல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு யாரை கொண்டு வந்து இயேசுக்கு அறிமுகப்படுத்தினீங்க? ஆமென். பிலிப்பு என்ன பண்ணாரு? ஒரு நபரை கூட்டிட்டு வந்தார். அந்த நபர் பேர் தான் நாத்தானுவேல். அந்த நாத்தானுவேல் இயேசுனிடத்துல கிட்ட வரும் பொழுதே இயேசு அவன் வர கண்டு அவனை பார்த்து என்ன சொன்னாராம்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். என்ன ஒரு அற்புத சாட்சி அது. ஆமென். இன்னைக்கு ஒரு மனிதனை பார்த்ததும் ஆண்டவர் உள்ளும் புறமாய் அந்த மனிதனை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உடனே நாத்தானுவேல், ஆண்டவரே இப்பதான் உம்மை பார்க்க வந்திருக்கேன், உடனே என்னை பற்றி இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீர் என்னை எப்படி அறிவீர் என்ற ஆச்சரியமா கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னவே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன். இந்த எந்த மரத்தின் கீழே இருந்தார் இவரு? அத்தி மரம். அவரு இந்த சகைவு எந்த மரத்துல ஏறிட்டாரு? காட்டத்தி மரம். அது வேற, அது கொஞ்சம் சீப் கிரேடா. இது அத்தி மரம். இஸ்ரவேல் தேசத்துல அத்தி மரமும் பேரிச்ச பழமும் சகஜம். இந்த அத்தி மர கீழே இருக்கும்பொழுது உன்னை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே நாத்தானுவேல் என்ன சொல்றான்? ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று உடனே அவன் பதில் கொடுக்கிறான். என்ன ஒரு அற்புத சந்திப்பு இது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு புறப்பட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வரும் அந்த நேரம், அந்த சமயம், வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன பேசுனீங்க, என்ன நடந்தது, எல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருந்தது? ஆண்டவர். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, 139ஆம் சங்கீதத்துல 1-4 வரை வாசிக்க கேட்போமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளிலெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். சொல்லுங்க. சங்கீதக்காரன் என்ன அழகா ஆண்டவரை பற்றி எங்க விளக்கம் கொடுக்கிறான். ஆண்டவரே, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல தான் ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ல முடியும். ஆமென். உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்க வாயிலிருந்து சொல் பிறக்கிறதற்கு முன்னமே நீங்க என்ன பேச போறீங்க என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்ட சமத்துல எதையும் ஒளித்து வைக்க முடியாது, எதையும் ஏமாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அறிந்தவர் தான் என் தேவன். எல்லாம் அறிந்தவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை முழு கதையும் அவர் கையில இருக்கு. அவர் கரத்துல வச்சிருக்கார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆலயத்துல வந்து உட்கார்றீங்க. ஆனா ஆண்டவர் உங்க பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உங்கள் வாழ்வின் பேரிலே அவர் கவனமாய் உங்களை பார்த்து கொண்டே நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த நாத்தானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசு சொல்றார், உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் கூட நான் எண்ணி வச்சிருக்கேன். நீங்க யாரா எண்ணி பார்த்துருக்க முடியுமா? டெய்லி எத்தனை முடி கொட்டுது, எத்தனை முடி இருக்குது? சில பேருக்கு எல்லாமே கொட்டி போகுது, சிலருக்கு கிரைஸ்துலியம் காணும், சிலது இருக்குது, இப்படி சிலருக்கு தங்கி இருக்கு போகுது. எவ்வளவு இருக்குது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா முடிய விட்டுருங்க, நம்ம வாழ்க்கை எல்லாம் ஆராய்ந்து அறிந்தவர். ஹல்லேலூயா. கணவன் என்ன நினைக்கிறாருன்னு மனைவி சொல்ல முடியாது, மனைவி என்ன நினைக்கிறாள்னு கணவர் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவருக்கு உங்க 2 நினைவுகளும் நல்லா அறிந்திருக்கிறார். ஆமென். உங்கள் நினைவுகள், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க நடத்தையும் அப்படிதான் மாறிடுது. அதனாலதான் ஆண்டவர் நினைவு பேர்லயே முதல்ல கை வைக்கிறார். ஆமென். முதல்ல ஆண்டவர் அந்த நினைக்கிற நினைவை தான் பார்த்து ஒரு மனுஷனை நிதானிக்கிறார். ஹல்லேலூயா. தீய நோக்கம் பாவமாம்னு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது தீமையான தீங்கான எண்ணங்கள் மனசுல இருந்தா அங்கேயே என்ன பிறந்துடுது? பாவம்.
நம்ம சிந்தனை எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனை தேவனுக்கு பிரியமா இருக்கா? நாத்தானுவேலுடைய சிந்தனை சூப்பருங்க, நல்ல மனிதன். அதனால தான் அவனை உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். ஏன் அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொன்னாரு? இந்த நாத்தானுவேல் அத்தி மரம். இன்னைக்கு இஸ்ரவேல் வீடுகளில், இஸ்ரவேல் நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னையும் கண்டிப்பாக எவ்ரி ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த காலத்தில் ஒருவேளை ஒவ்வொரு வீடாக இருக்கலாம், இப்போ மாடர்னாக மாறிடுச்சு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சாதாரணமான காட்சி என்னன்னா, நிறைய அத்தி மரம், பேரிச்ச மரம், இதெல்லாம் நிறையா இருக்கும். அவங்க வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். அடிக்கடி நாத்தானுவேல் அந்த அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணுவார், வேத வசனங்களை தியானிப்பார். அவர் தியானம் பண்ணும்போது இந்த ஆதியாமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு நடந்த சம்பவத்தை வைத்து தியானம் பண்ணி கொண்டிருந்தப்பாராம். யாக்கோபு என்ன நடந்தது? யாக்கோபு தன்னந்தனிமையுமா அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு காட்சியளிக்கிறார். 28 ஆதியாகமம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். பிறகு அந்த முழு சம்பவமே நம்ம வீட்டில் போய் பார்த்து வாசிக்கலாம், நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தெரியாதவர்கள் அதை படித்து கொள்ளலாம். அதில் ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு தேவனுடைய யாக்கோபுக்கு காணப்படுகிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் காணப்படுகிறார்கள். அதை அவன் யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு அதுவே பெரிய பூரிப்பு, அதுவே ஒரு வியப்பா இருந்தது. என்ன ஒரு மகிமையான தரிசனம்! தேவன் அங்கே காட்சியளித்து அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவனுக்கு கொடுத்த அந்த மகிமையான தேவ திட்டங்கள், இதெல்லாம் அடிக்கடி நினச்சி அந்த தியானம் பண்ணுகிற அந்த நேரத்தில் யார் இதயம் அவனோட ஒட்டி கொண்டது? தேவனுடைய இருதயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேத வசனங்களை நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நீங்கள் கூப்பிடாமலே பக்கத்தில் அவர் வந்து ஒட்டி கொள்ளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் வேதம் வாசித்தீங்க? உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிக்கலைன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் பைபிள் திறந்து வேத வசனம் வாசிக்க ஆரம்பிக்கும்பொழுது இயேசு பக்கத்தில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் இதயத்தோடு இணைவார். அது அவருடைய வார்த்தை, அது அவருடைய ஜீவன். ஆமென். அவர் அப்படியே அவனோடு இணைந்து கொண்டார். அப்போதான் சொல்கிறாரு, நீயும் நானும் ஒன்றா இருந்தோமே நாத்தான்வேல், நான் உன்னோட தானே இருந்தேன். நீ அப்படி தியானம் பண்ணும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ ஆலயத்துக்களை வந்தாதான் தேவ வசனத்தை கேட்கணும் வாசிக்கணும் என்பதல்ல. வீட்டில் உட்கார்ந்து ஒவ்வொருவரும் வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தால் தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும். தேவ பிரசனம் உங்களை நிரப்பும். தேவனோடு உங்கள் இதயம் இணைந்து விடும். அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தேவன் நம்மோடு பேசுவார், வெளிப்பாடுகளை தருவார், சத்தியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. விளங்குதோ விளங்கலையோ, வாசிக்க 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 உங்க இதயம் மனக்கண்கள் திறக்கப்படும். ஆமென். அவன் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க தியானம் பண்ணிட்டு இருந்தல்ல, யாக்கோபை பற்றி தியானம் பண்ணிட்டு இருந்தல்ல, அந்த ஏணியில தேவதூதர்கள் மேலே இறங்குகிறதும் ஏறுகிறதுமான காட்சியை நீ கற்பனை செய்து தியானித்து அந்த இடத்துல மகிழ்ந்து கொண்டிருந்தாயே, அப்பொழுதே நான் உன்னை எனக்கென்று நியமித்து கொண்டேன், அப்பொழுதே நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை ஏதோ ஒரு பயத்துக்காக, என்னை யாரோ கண்ணு குத்திடுவாங்க, எனக்கு தண்டிச்சிருவாங்க, எனக்கு மரணம் வந்துடும், வியாதி வந்துடும், ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும், அந்த பாதுகாப்புக்காக தான் வேதம் வாசிக்கணும், இல்லைன்னா வேதத்தை தொடுறதில்லை. எல்லாம் நல்லா இருந்தால் என்ன தொடுறதில்லை?
வேதத்தை தொடுறதில்ல. அதெல்லாம் சடங்காச்சார கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் தேவனை நேசிப்பவர்கள், தேவனோடு வாழ விரும்புகிறவர்கள் எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த வேதத்தை விட மாட்டாங்க. வேதம்தான் என் விருந்து, வேதம்தான் எனக்கு இன்பம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வாசிக்கிட்டே இருக்கணும். டெரி பாஸ்டர் ஒரு முறை நீதிமொழிகளை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது நிறைய வாலிப பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமா அப்போ சொன்னாங்க, நாங்க எல்லாரும் இப்ப என்னத்தை வாசிக்கிறோம்? இப்போ வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு உணர்வு, ஒரு நேரத்தில் ஒரு எழுப்புதல் வந்துட்டா கொஞ்ச நாள் வாசித்து விட்டுறதில்ல, அது அனுதின பழக்கமாய் மாறணும். அவருடைய வசனத்துல தான் நமக்கு வாழ்வே உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஜீவன் உண்டு. எல்லாமே அவருடைய வார்த்தையில தான் அடங்கி இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேதத்தை திறந்து வைங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தை நேசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நானும் பார்க்குறேன், என் சிறு வயதுலேருந்து நான் எண்ணிக்கையிலே சொல்ல முடியாது, அத்தனை முறை நான் பைபிளை வாசித்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது எனக்கு வேதம் புதுமையாகவே இருக்கிறது. வசனங்கள் வித்தியாசமாக எனக்கு காட்சி அளிக்கிறது. காரணம், வேதம் தெவிட்டாத இன்பம். ஹல்லேலூயா. இன்பமானது. ஹல்லேலூயா. இதில் ஜீவன் இருக்கிறது. பக்கத்தில் பசங்க, இதில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, இதில் எதிர்காலம் இருக்கிறது, உங்கள் தேவைகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறது, உங்களுக்கு சமாதானம் இதில் தான் இருக்கிறது. ஆமென். யாரோ ஒருத்தர் 5 நிமிஷம் உங்கள் தலைமையில கை வச்சு ஜாம் பண்ணால் உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது மாதிரி இருக்கு, நல்லதுதான். ஆனால் அதில் உங்கள் வாழ்க்கை திருப்தியாக முடியாது. வீட்டில் போய் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உடைய வேதத்தை நேசிப்போர் பாக்கியவான்கள். ஆமென். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னிலிருந்து நான் வேதத்தை எடுத்து நல்லா வாசிப்பேன், சத்தமாக வாசிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற சுவர்களிலெல்லாம் அந்த வார்த்தை போய் பதிந்து புதைந்து விடணும். சத்தமாக சொல்லுங்க, வீட்டிலெல்லாம் என்ன வாங்கணும்? சத்தமாக வேத வசனத்தை வாசிக்கணும். எல்லாருமே சொல்லுங்க, சத்தமாக வாசிக்கணும். படிக்க தெரியாதவங்க கூட உங்கள் வீட்டில் பேர பிள்ளைகளோ இல்லை அக்கத்தை பக்கத்தில் இருக்க படிக்க தெரிந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு, நீ சத்தமாக வாசிக்கண்ணேன்னு உட்காந்து அவனையும் வாசிக்க வச்சு நீங்கள் வசனத்தை கேட்க ஆரம்பித்தீங்கன்னா அது அந்த பிள்ளைக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆமென். இந்த நாத்தானுவேல் செய்த இந்த சின்ன காரியம் தேவனுடைய இதயத்தை மகிழ செய்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆமென். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை எப்படி அறிவீர்? நான் உன்னை அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே அறிந்திருக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் கண்ணீர் விட்டு ஜாம் பண்ணுற ஜெபத்தில் ஆண்டு சொல்கிறார், அந்த மூலை வீட்டில் நான் உன்னோட சந்தித்து உன்னோட இணைந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் சொல்கிறான், நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன். ஆண்டு சொல்கிறார், உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று உனக்கு சொன்னதனாலயா நீ விசுவாசிக்கிறாய்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து எல்லாம் அறிந்தவர், உன் நினைவுகளை அறிந்தவர், உன் போக்கையும் வரத்தையும் அறிந்தவர். ஆமென். அவர் சொல்றார், சின்ன காரியம் உனக்கு நடந்துட்டாலே ரொம்ப இதாயிடாத, இன்னும் பெரிதானவைகளை காணப்போகிறாய், இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறாய். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, நான் அடிக்கடி பிடித்து கொள்வேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எப்படிப்பட்ட காரியங்கள்? 51ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்பா ஏணி, வானத்திலிருந்து இறங்கின ஏணி யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வானத்தையும் பரலோகத்தையும் பூமியை இணைக்க வந்தவர்.
அவர் மூலமாய் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இனி இருக்க போகிறது, அதை என்றென்றைக்கு நீ பார்க்க போகிறாய் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்களித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு ஏணியா மாறிட்டாரு. நான் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் மேலே இருந்து இறங்கி வராங்க, கீழே இருந்து மேலே ஓடுறாங்க. எனக்காக காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் தூதர்களை பணிவிடை ஆவிகளாக அவர் கட்டவிழ்த்து விடுகிறார். எனக்காக துணை நிற்கிற இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் என்னை இணைத்து என்னை முழுவதும் மேலே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் எனக்கு உறவை ஏற்படுத்தி தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாத்தானவேலை போல பெரிதானவைகளை நீ காணப்போகிறாய். பக்கத்தில் நல்லா கை குலுக்கி சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றை காட்டில இனி நீ காண போகிறது தான் பெரிதானவைகள், மேலானவைகள். ஹல்லேலூயா. பெரிதானவைகளுக்கு ஆயத்தப்படுங்க. இதுவரை அனுபவித்ததல்ல, இனி கர்த்தர் உங்களுக்கு நடப்பிக்க போகிறவைகள் பெரிதானவைகள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்தவர், நினைவுகளை அறிந்தவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நினைவுகளை சுத்தமாக வச்சுக்கணுங்க, சிந்தனையை சுத்தமாக வைக்கணுங்க. ஆலயத்தில் உட்கார்ந்தாலும் உங்கள் சிந்தனை எப்படி இருக்குன்னு அளந்து பார்க்குற தேவன் தான் என் தேவன். ஆமென். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, ஒரு ஆண் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. அசுத்த எண்ணத்தோடு ஒரு ஸ்திரீயை பார்த்தா அவன் உள்ளத்துல என்ன செஞ்சாச்சான்? விபச்சாரம். அங்கேயே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஒரு ஆணுக்கு மாத்திரமல்ல, பெண்ணுக்கும் கூட ஆண்டவர் சொல்றார், இச்சையான பார்வையோட பார்க்காதே. உன் சிந்தனைகளை அறிந்தவர், உன் நடத்தையை அறிந்தவர், உன் போக்கை வரத்தை அறிந்தவர், எல்லாவற்றை அறிந்தவர். இந்த இடத்திலேயே உன் சிந்தனையை தேவனுக்கு ஒப்புக்கொடு. உன் சிந்தனையை தூய்மையாக்கு. பக்கத்துல கரங்களை குலுக்கி சொல்லுங்க, நல்ல சிந்தனை வேணும். ஆண்டவர் சொல்றார், உன்னை பற்றி நான் வைத்திருக்கிற சிந்தனைகள் அது நன்மைக்கு ஏதுவான சிந்தனைகள், தீமைக்கானவைகள் அல்ல. நல்ல சிந்தனையை நான் உனக்காக வைத்திருக்கும் போது நீயே கேடானவைகளையும் தீமையானவைகளையும் அசுத்தமான சிந்தனைகளையும் உள்ளத்துல சேர்த்து வைக்கிறார். எங்கே அசுத்தம் வருதோ அங்க சாத்தானுக்கு பொசிஷன். அது அவன் சரக்கு. ஏன் சரக்கு இங்க இருக்குன்னு அவன் உள்ள நுழைவான். அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி உங்க சிந்தனையை தூய்மையாய் வைக்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனம் ஒண்ணுதாங்க தூய்மையாக்கும். சங்கீதக்காரர் சொல்றார், நான் பாவம் செய்யாதபடி உமது வார்த்தையை என் உள்ளத்துல வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய சிந்தனையை தூய்மையாய் காத்துக்கொள்ள உதவி செய்வது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நான்காவது யார் தெரியுங்களா? என் இரட்சகர் இயேசு. கலாத்தியர் 3:13 வாசிக்க கேட்போமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். அதோட கூட உபாகமம் 21, 22, 23 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருந்த காரியம் என்னன்னா, மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு உங்களுக்காக எனக்காக எதை ஏற்றுக்கொண்டார்? சாபத்தை ஏற்றுக்கொண்டார். என்ன வாசித்தோம்? கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென் சொல்வோமா? மனிதர்களை தான் நம்ம மரத்துக்கு ஒப்பிட்டு கொண்டிருந்தோம். ஆனா என் இரட்சகர் இயேசுவோ மனிதனை மீட்க சிலுவை மரத்தை தெரிந்து கொண்டார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். எதற்காக?
உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக, சாபத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாக மாற்ற இயேசு நமக்காக அந்த ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு நமக்காக மரித்ததினாலே, அந்த சிலுவை மரணத்தை, அந்த மரத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நம் வாழ்க்கையில அநேக மாற்றங்களை ஏற்படுத்த அந்த மரம் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது. சிலுவை ஒரு சாப சின்னம், இன்றைக்கு இயேசுவின் மரணத்தின் மூலமாய் அது ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அதனால் சிலுவை வச்சுட்டு வணங்கணும்னு யாரும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவை ஒரு ஆசீர்வாத அடையாளம்தான். ஆனால் இயேசு தான் நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம் பேரில் இருந்த எல்லா சாபங்களையும் சிலுவையிலே முறித்து போட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தலைமுறையான சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே முறித்து போட்டார். இனி எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க அவர் விடமாட்டார். ஆமென். ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த வயது வந்தால், எங்கள் வீட்டில் எல்லாரும் செத்து போயிடுவாங்க, 54 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க, இல்லை 55 வரைக்கும் இருப்பாங்க, 56 வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் யாரும் சர்வைவ் ஆகுறது இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்ல கேட்டிருக்கோம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா தலைமுறை சாபங்கள். அந்த தலைமுறை சாபங்களை எல்லாம் சிலுவையிலே இயேசு முறித்து போட்டார். எங்கள் அப்பாவுக்கு சுகர், எங்கள் பாட்டிக்கு சுகர், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சுகர் வியாதி, ஆகவே எனக்கும் சுகர் வந்துடுச்சு, இனி என் பிள்ளைக்கும் வரப்போகுது அப்படி யாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க, அது தாத்தாக்கு வந்திருக்கலாம், என் பாட்டிக்கு வந்திருக்கலாம், ஆனால் இயேசு சிலுவையில் முறித்து போட்டார். ஆகவே இனி அது என்னை தொட அதிகாரம் இல்லை, என் பிள்ளைக்கு வர அனுமதி இல்லை. தைரியமாக பிரகடனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டம்மா சொல்லிட்டாங்க சுகர் இல்லைன்னு, இன்றைக்கே டேப்லெட்டை தூக்கி போட்டு நீங்கள் வீட்டில் போய் அப்புறம் விசுவாசம் இப்படியும் போகும் அப்படியும் போகும், அப்புறம் நீங்கள் ஐயோ சுகர் இப்போ 350 ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எவ்ரி ஸ்டெப் விசுவாசத்தில் பிரகடனம் பண்ணுங்க. ஆமென். இப்போ ஒரு சில வார்த்தைகளை என் பின்னாடி பிரகடனம் பண்ணுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என் ஸ்தானத்தை அந்த மரத்தில் ஏற்றுக்கொண்டபடினாலே எல்லாமே பரிமாற்றம் என் வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை புரிந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிரகடனம் பண்ணணும். ஒன்றுமில்லை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 crore 1 கோடி ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குமான்னு உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பன் சொத்தில் உங்களுக்கு வந்த அந்த சொத்து சுதந்திரம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்ன பிறகும் இன்னும் நீங்கள் குடிசை வீட்டில் இன்னும் நீங்கள் கஞ்சியும் குடிச்சிட்டு இப்போ வழிக்கு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பரிதாபமாக உட்காந்துட்டு வாழ்வீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவீங்க? 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பேங்க்ல இருக்குன்னு வந்து சொல்றாங்க, உடனே பேங்க்குக்கு போவீங்க. இப்போ எனக்கு 10 லட்சம் இல்லை 2 லட்சம் எடுத்துட்டு உடனே உங்க வாழ்வு தரத்தை என்ன பண்றீங்க? மாற்றுவீங்களா மாற்ற மாட்டீங்களா? ஆடக்கடக்கு 1 கோடி அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் எப்பவும் போல இருக்கிற மாதிரி பரிதாமா தோத்துறோம் அப்படின்னு என் காலத்தை இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்களாம்மா? நல்லதான் சொல்லுங்கம்மா. எழும்பி குதித்து நான் ஓடி என் வாழ்க்கை முழுவதும் மாற்றிக்கொள்வேன் சொல்றங்க. நல்ல கரங்களை தட்டி, என் இயேசு எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தார். ஆமென். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாவற்றின் பேரிலும் அவர் வெற்றி சிறந்து எனக்காக ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்தாரே. பெரிய கிரயத்தை, அவர் இரத்தத்தை எனக்காக விலையாய் அவர் கொடுத்து, என்னை விலை கொடுத்து வாங்கி இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எல்லாவற்றையும் எனக்கு சுதந்திரமாய் என்னை சுதந்திரவாளியாய் மாற்றினாரே. பக்கத்தில் பசங்க எல்லாம் இங்கே இருக்கு பத்திரம். இதுதான் என் பத்திரம், இது என் பத்திரம். சொல்லுங்க, இதுதான் என் பத்திரம்.
இந்த பத்திரத்தை வச்சு தட்டி கேட்டு ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, தட்டி கேட்டு என் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், என் நன்மையை பெற்றுக்கொள்வேன். பத்திரத்துல எழுதி கொடுத்தாய் விட்டது, இனி இது எனக்கு சொந்தம். பத்திரம்னா எனக்கு ஒன்றும் விளங்கலம்மா, அது கிடக்குது ஒரு மூலையில் தூசியில், அது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் அப்படி தட்டி கிட்டி அப்படின்னு நான் தூக்கிட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு வருவேன் சொல்கிறீங்களா? இல்லை, தினந்தோறும் என் பத்திரத்தை எடுத்து பார்த்து இந்த பேங்க்ல எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்து நான் ஜெயமாய் வாழுவேன். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? ஹல்லேலூயா. இவ்வளவு கேட்டோம், வீட்டில் போய் பைபிள் திறக்காம வாழ்ந்தீங்கன்னா உங்களை போல பரிதபிக்கத்தக்கவர்கள் யாருமே இல்லை. பக்கத்துல பாசம் இவ்வளோ சத்தியமும் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் பைபிளே திறக்காம வசனத்தை ஒழுங்கா வாசிக்காம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வர பாஸ்டர் என் தலைமையில கை வைப்பாரா, ஊழியக்காரர்கள் என் தலைமையில கை வைப்பாங்களா, வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அந்த ஆலயத்தில் போய் தோத்துறோம் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஏதோ ஒரு நன்மை. நான் பக்கத்தில் பாச சொல்லுங்க, இதை போல பரிதாப வாழ்க்கை எதுவுமே இல்லை. எல்லாமே எழுதி கொடுத்திருக்கிறார். இவைகளை அந்நிய காரியமாய் எண்ணாதீர்கள், இது உங்களுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்குரிய வாக்குதத்தங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி எல்லாரும், அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படி சாபத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்கு மன்னிப்பை தர தண்டனையை ஏற்றுக்கொண்டார், என்னை நீதிமானாய் மாற்ற என் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார், என்னை ஆசீர்வதிக்க அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், என்னை மகிமை உள்ளவனாய் மாற்ற என் அவமானம் நிந்தையை ஏற்றுக்கொண்டார், எனக்கு வாழ்வு தர எனக்கு ஜீவனை தர என்னை வாழ வைக்க அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காக தம்மையே அர்ப்பணித்தார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கடைசியா நீங்களும் நானும் தான் மரம். நாமளும் என்னவா இருக்கிறோம்? மரம் போல தான் இருக்கிறோம். ஐயோ, மரம்னு திட்டுவாங்களே, அந்த மாதிரி மரம் இல்லை. சொல்லுங்க, நல்ல மரம். நம்ம யாருங்க? நல்ல மரம். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த சங்கீதம் 1:3 நம்ம வாசித்தோம் இல்லையா? நீங்க ஃபுல்லா வசனமே சொல்லிடுவீங்க. எல்லாருக்கும் நல்ல சங்கீதம் தெரியுது. சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தலையை தண்டு இறைவிலாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம். இந்த மாதமே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவான். செய்வதெல்லாம் ஏன்? நீங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஹல்லேலூயா. அவர்தான் ஜீவ தண்ணீர். ஆமென். அவருக்குள் நம்ம நாட்டப்பட்டவர்களாய் வாழும் பொழுது நம்ம இலை உதிராதிருக்கிற மரத்தை போல செழிப்பா இருப்போம். பக்கத்தில் பார்த்துங்க, மரம் செழிப்புன்னு எப்படி கண்டுகொள்வோம்? நல்லா பச்சை பசேன்னு நல்லா இருக்கு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 92 12 14 வரை என்ன சொல்லுகிறது? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல பசங்க. ஏதோ ஒரு தேவைக்கு வீட்டில் கஷ்டம்னா மாத்திரம் ஆலயத்துக்கு வர்றது. எல்லாம் நல்லானா என்ன பண்றது? வீட்டிலே உட்காந்து டிவி பார்க்கறது, இல்லை வீட்டிலே இருக்கிறதுன்னா
அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் அடிக்கடி உபத்திரத்தை அனுப்பி அனுப்பி உங்களை இழுக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்க வேண்டாம். பக்கத்தில் சொல்லுங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். அவருக்குள்ளே நாட்டப்பட்டவர்களாய், வேரூன்றி அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாய் வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியால 17ஆம் அதிகாரத்தில் 7-8 அழகா சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? டாக்டரை நம்பி இருக்கிறீங்களா? பேங்க் மேனேஜரை நம்பி இருக்கிறீங்களா? இல்லை வேற யாரா நம்பி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அவர்கள் தான் நல்ல வேரூன்றி கனி தந்து நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆமென். 52ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒலிவ மரம்? பச்சையான ஒலிவ மரம். பச்சை எதை காட்டுது? செழிப்பை காட்டுது. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்துல நல்ல நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பீர்கள். பிரகாரங்களிலெல்லாம் செழிப்பு, உங்க குடும்பத்துல எல்லாம் ஆசீர்வாதம். நீங்க அதற்கு அடையாளமாய் காணப்படுவீர்கள். ஆமென். ஆனா உங்க வேறு நல்ல ஆழமா இருக்கணும். எங்க இருக்கணும்? ஆலயத்துக்குள்ள, கர்த்தருக்குள்ள. கொலோசியர் 2:6 சொல்லப்பட்டு இருக்கு, அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாய் அவருக்குள்ளே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. 5 மரங்கள் சொன்ன முதல் மரம் யாரு குறிக்கிறது? 2வது மரம், 3வது. எத்தனை பேர் நாத்தானுவேலை போல இருக்க விரும்புகிறோம்? சகையை போல மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். 4வது, இயேசு நமக்காக சாப மரணத்தை ஏற்றுக்கொண்டார் சிலுவை மரத்திலே. ஆமென். 5வது, உங்களையும் என்னையும் ஒரு செழிப்புள்ள மரங்களாக கர்த்தர் நாட்டப்பட்டவர்களாக, நீர்க்கால்களின் ஓரமாய் நம்மை இலை உதிராதிருக்கிற மரம், அது எல்லா சீசன்லயும் கனி தரக்கூடிய மரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகமே வற்றி போனாலும் உங்க வாழ்க்கை வற்றாது. உலகமே காய்ந்து போனாலும் நீங்க பசுமையாய் இலை பச்சையாய் நீங்கள் மகிமையாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? நல்ல கர்த்தரை உயர்த்தி துதிக்க போகிறோம். இந்த 5 மரங்கள்ல, ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் மரமான், நானோ கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல காணப்படுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரன் தாவீதின் வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். இந்த காலவெளியில நம்முடைய வார்த்தை நம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கோம்ப்பா. நம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, நம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, நம்முடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு. நம்முடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் உம்மிடத்துல திரும்புவதில்லை என்று வாக்களித்த தேவன், உம்முடைய வார்த்தைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விடுவிக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, மறுரூபப்படுத்தும் வல்லமையை கட்டவிழ்த்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நீர் இறக்கி வைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றிலிருந்து அவளுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாவதாக. இங்கே மாத்திரமல்ல, வீடுகளிலே மாற்றம், வாழ்க்கையிலே மாற்றம், நடத்தையிலே மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றத்தை தருகிற இயேசு இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே நான் வந்தேன் என்று வாக்களித்தவர், இழந்த ஆசீர்வாத சுகம் நன்மைகள் எல்லாம் நீர் இன்றைக்கு மீட்டு கொடுப்பதற்காக நன்றி. ஜனத்துக்கு நீர் மீட்டு தருவதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. உமக்காக பச்சையான ஒலிவ மரங்களாக செழித்தோங்கி வாழ்வார்களாக.
இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நல்ல இயேசப்பாவுக்கு கரவலியை கொடுப்போம்.